கர்த்தருக்கே மகிமுண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 5வது வாக்கியத்தில், உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறது. நாம் வாலிப நாட்களிலோ அல்லது பிற்காலங்களிலோ வயதான காலத்திலேயோ ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். ஆனால் நாம் பிறவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆகினாலே அடியேனும் கூட கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பாக அவர் தெரிந்தெடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய அன்பை அறியாத, ரட்சிப்பு அறியாத, தேவன் என்று யார் என்று அறியாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். நான் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தேன், வறுமையிலே வளர்ந்தேன். எனது தாயார் நான் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது என் தாயார் என்னை விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு போய்விட்டார்கள். தாயும் செய்யும் ஒன்றாக இருக்கக்கூடாது. ஆகவே அவர்கள் மருத்துவமனையில் சென்று சேர்ந்து விட்டார்கள். நான் 6 மாத குழந்தையாக எனது பெரியம்மா அவர்களுடைய அரவணைப்பில் இருந்தேன். அவர்கள் என்னை 6 மாத குழந்தையாக என்னை 7 பைசா சைனா டீயும் 3 பைசா பட்டர் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்து என்னை வளர்த்தார்கள். சைனா டீ என்றால் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். 1/2 டம்ளர் டீயிலே 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் டீ தூள் ஊற்றுவார்கள். டீக்கு 1/4 டம்ளர் பாலும் 1/4 டம்ளர் சுடு தண்ணியும் ஊற்றி கலக்கி கொடுப்பதுதான் சைனா டீ. அதனாலே அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது நான் அப்படியாக வளர்ந்தேன். என்னுடைய முன்னோர்கள் பெரிய பணக்காரர்கள், ஆனால் நானும் ஏழ்மை கோலத்தில் இருந்தேன். இப்படியாக வளர்ந்த என்னை 4 வயதுக்கு மேல் என்னை ஸ்கூல்ல போய் சேர்த்தார்கள். படிப்பதற்காக சேர்க்கவில்லை. மதியம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும், பசி இல்லாமல் வாழலாம் என்று என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். என்னையும் என் சகோதரனையும். என்றால் பஞ்சம், பசி, பட்டினி, வேதனை, அவ்வளவு கஷ்டங்கள். ஸ்கூல்ல போய் சேர்த்த உடனே அங்கே மதிய சாப்பாட்டுக்கு போனா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் 2 பேர் இந்த ஸ்கூல்ல படிச்சா ஒருவருக்கு தான் சாப்பாடு, ஒருவருக்கு சாப்பாடு கிடையாது என்றார்கள். ஆனாலும் எனக்கு சாப்பாடு கிடையாது, என் அண்ணனுக்கு கிடைத்தது. அந்த சாப்பாட்டை வீட்டில் கொண்டு வந்து நானும் என் அண்ணனும் எனது தாயாரும் சாப்பிடும். வறுமையின் கோலம். இப்படியாக இருக்கும்போது ஸ்கூலில் நான் 1 வருடம் படித்து முடித்தேன். முடித்த பிறகு என்னுடைய அண்ணன் 1ஆம் வகுப்பிலிருந்து 2ஆம் வகுப்புக்கு போய்விட்டார், பாஸ் செய்து விட்டார். நானும் 1 வருடம் முடிந்த பிறகு ஸ்லேட்டிலே ரிசல்ட் போடுகிறார்கள், பெரிய முட்டை போடுகிறார்கள். ஃபைல், 1ஆம் வகுப்பிலே ஃபைல். பிறகு மீண்டும் 1 வருடம் படித்து பிறகு பாஸ் ஆகி 2ஆம் வகுப்புக்கு வந்தேன். பிறகு வறுமை நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக
அந்த ஸ்கூலை விட்டுவிட்டு சென்னை நகரை விட்டுவிட்டு கடலூருக்கு சென்று ஒரு ஸ்கூலில் என்னை சேர்த்தார்கள். அங்கு நான் ஸ்கூலில் சேர்ந்த உடனே அன்றைக்கு எச்எம் வந்தார்கள். வந்து யார் ஒரு புது ஸ்டூடெண்டா இருக்கிறான்னு கேட்டார்கள். ஆம், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற பையன் சொன்னார்கள். அப்படியா, 2ஆம் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த எச்எம் என்னை கூப்பிட்டு 4 கேள்விகள் கேட்டார்கள். ஒரு கேள்விக்கு கூட நான் பதில் சொல்லவே இல்லை. கடைசியாக அந்த எச்எம் சொன்னார்கள், இவன் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை சொல்லிவிட்டு மீண்டும் என்னை 1ஆம் வகுப்புக்கே அனுப்பிவிட்டார்கள். திரும்பவும் 1 வருடம் கழித்து 2ஆம் வகுப்பிலே நான் வந்தேன். அதற்கே 3 ஆண்டுகள் போய்விட்டது. அதன் பிறகு சில ஸ்கூலிலே மாறினோம். அதன் பிறகு படிக்க முடியவில்லை. வறுமை. என்னுடைய படிப்பு அவ்வளவுதான். 2ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நான் படித்து இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. ஒரு நாள் எனது தாயார் 50 பைசா கையிலே கொடுத்து 2 இட்லி 20 பைசா வாங்கிக் கொண்டு மீதி 30 பைசாவை கொண்டு வர வேண்டும், அடுத்த வேலைக்கு அது தேவைப்படுகிறது சொன்னார்கள். நான் 50 பைசா எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனேன். நான் சிறுவனாக இருக்கிறேன். வறுமையினாலே தவறு செய்ய மனம் தூண்டுகிறது. ஹோட்டலுக்கு போனேன். கடலூரிலே மஞ்சக்குப்பத்திலே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு 5 இட்லி வாங்கி கொண்டேன். 5 இட்லி எவ்வளவு? 50 பைசா. வாங்கி பைக்குள்ள வைத்துக் கொண்டு கேஷியர் கிட்ட வந்துட்டு நான் தோசை கேட்டேன், அவங்க இல்லைன்னுட்டாங்க, லேட் ஆகுன்ட்டாங்க சொல்லிட்டு நான் அந்த 5 இட்லி எடுத்துட்டு வந்துட்டேன். அது தவறுதான், திருட்டுதான், ஏமாத்து வேலைதான். நான் அன்றைக்கு அது எனக்கு அப்படி தெரியவில்லை. இப்படியாக பல நாட்கள் அந்த ஹோட்டலிலே போய் ஏமாற்றி விட்டு 5 இட்லி வாங்கி கொண்டு தோசைக்கு நேரம் வந்து விடுவேன். ஒரு நாள் வசமாக மாட்டிக்கொண்டேன். எனது வயது என்ன? 7 வயது கூட முடியவில்லை. வசமாய் மாட்டிக்கொண்ட பிறகு மேனேஜர், மேஸ்திரி, வேலையாட்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. சின்ன பையன், அடி தாங்க முடியாம கதறுகிறேன். மயக்கம் வருவது போல இருக்கு, கீழே விழுவது போல இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நான் செய்த தவறுதான் பெரிதாய் தெரிந்தது. தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தண்ணி ஊத்தி ஊத்தி அடிக்கிறாங்க, மயக்க தெளிவச்சு அடிக்கிறாங்க. அப்படிலாம் நான் வேதனை அனுபவித்திருக்கிறேன். பிறகு வேலைக்கு போனால் முதலாளி அடிப்பார். 7-8 வயசுல 10 பைசா சம்பளம், 15 பைசா சம்பளம், 25 பைசா சம்பளம், 50 பைசா சம்பளம், 1 ரூபாய் சம்பளம். பகலெல்லாம் உழைக்க வேண்டும். எனது தாயார் காலையில 1 இட்லி கொடுத்து விட்டு சாப்பிட வைத்து கொஞ்சம் பழைய பாத்திரத்தில் வைத்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து மதியத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பகலெல்லாம் போயிட்டு அடி வாங்கணும், வேலை செய்யணும், நைட்டு வரணும். ஒரு நாள் இரவு ஒரு சின்ன கிழங்கு உடைச்சக்கல்லை வச்சுட்டு எனது தாயார் சாப்பிட்டு படுத்துக்கு பண்ணிட்டாங்க. அவங்க அது கூட சாப்பிட்டாங்களே இல்லையா தெரியவில்லை. வறுமையின் கொடுமை. முதலாளி, 4 முதலாளி, ஒரு முதலாளி அடி அடின்னு அடிப்பார். என்ன கையில ஸ்கேல், இரும்பு ஸ்கேல் அடிப்பார். மண்ணை கொண்டு முட்டி போட வைப்பாரு. உள்ளூர்காரங்களை அவ்வளவு அடிக்க மாட்டாங்க. இவன் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான், என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு அடிப்பாங்க. இப்படிலாம் பாடுபட்டு இருக்கிறேன். பிற்காலத்துல அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முதலாளியை பார்க்க போனேன். என்னை காரணம் இல்லாமல் அடித்து கொடுமைப்படுத்தினவர் கைகள் 2 குஷ்டம் பிடித்து காணப்பட்டது.
அதை நான் மகிழ்ச்சியாக எண்ணவில்லை, பரிதாபமாக பார்த்தேன். இது ஒரு அனுபவம். கடைசியாக வயது 9 வயது இருக்கும், 10 வயதுக்குள் இருக்கும். கடலூர் பட்டணத்தை விட்டுவிட்டு ட்ரெயின் வழியாக சென்னைக்கு ஓடி வந்து எனது பெரியம்மா வீட்டில் வந்து சேர்ந்து விட்டோம். அது காரணம் வறுமை, பசி, பட்டினி, அவமானங்கள் தான் காரணம். பெரியம்மா வீட்டில் சேர்ந்த பிறகு பெரியம்மா சாப்பாடு போடுவாங்க, ஆனா நல்லா திட்டுவாங்க, அப்படி செய்வாங்க. இருந்தாலும் அவர்கள் தான் எங்களை அரவணைத்தார்கள். வேலைக்கு சென்று 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய் சம்பாதித்து அப்படியே வளர்ந்து வருகிற வேளையிலே ஒரு 15 வயதுக்கு மேல் தீய பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் வந்தது. சினிமா வெறியனாய் மாறினேன். முதல் நாளே சினிமா பார்க்கணும், காசு திருடியாவது சினிமா பார்க்கணும். இப்படி சினிமா வெறியனாக, ரசிகனாக இருந்தேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பீடி, சிகரெட், அது பிடிக்கிறவங்க பார்த்தா எனக்கு பிடிக்காது. என்னால் சில நண்பர்கள் நிமித்தம் ஏதோ 1 முறை 2 முறை பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. மதுபானம் குடிக்கிறவங்களை பார்த்து எனக்கு பிடிக்காது. ஆனால் அதே வேளையிலே நண்பர்கள் ஒரு சிலர் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நான் அதுக்கு அடிமையாகவில்லை, ஆனாலும் எப்பயாவது அதை குடிப்பேன். இப்படி துன்மார்க்க ஜீவியம் வந்த பிறகு எனக்கு 18 வயதாகும் போது ஒரு கொடிய வியாதி வந்தது. சென்னையிலே அரசாங்க ஆஸ்பத்திரியிலே 3 ஆண்டுகள் அதற்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டையிலே 5 தனியார் மருத்துவர்களை பார்த்து மெடிசின் எடுப்பேன். அப்ப கூட மெடிசின் எடுக்கிற வரைக்கும் தான் சுமாரா இருக்கும், அதன் பிறகு வேதனையாக இருக்கும். காரமா சாப்பிட்டால் வயிறு கோளாறாகும், குளிர்ச்சியாய் சாப்பிட்டால் தலைவலிக்கும். ஒரு மருத்துவரை பார்த்தால் நீ கறி குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். இன்னொரு மருத்துவரை பார்த்தா மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். கடைசியில் வெறும் ரசம் ஊத்தி தான் சாப்பிடணும். தொடர்ந்து வியாதியினுடைய கொடுமை அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த வியாதியை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் நான் மாத்திரை மருந்து சாப்பிடுவது தெரியும் எல்லாருக்கும். இப்படிப்பட்ட வேளையிலே 86ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு டாக்டரை பார்க்க போனேன். அந்த டாக்டர் காசு வாங்கி கொண்டு இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டுவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு சனிக்கிழமை, நீங்கள் திங்கட்கிழமை வாருங்கள், உங்களுக்கு ஒரு முடிவை நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். நான் கிளினிக்கை விட்டு வெளியே வருகிறேன். எனக்குள் ஒரு வேதனை. என்னவென்றால் டாக்டர் முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டார். அவர் என்ன எண்ணத்தால் சொன்னார் தெரியாது. எனக்கு எப்படி தோன்றினால் 50 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க, 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க, 70 வயது வரைக்கும் மனிதர் உயிரோடு இருக்காங்க, கல்யாண பேரம்பேச்செல்லாம் எடுத்து இருக்காங்க. ஆனா எனக்கு 20 அல்லது 21 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுல என் வாழ்க்கை முடிய வேண்டுமா என்று நான் வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு அப்படி நான் கிளினிக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி வரும்போது புதுவண்ணாரப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கே ஒரு லேபுக்கு பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தது, இயேசு சுகமளிக்கிறார் என்று.
எனக்கு முழுமையாய் படிக்க தெரியாது, எழுத்து கூட்டி படித்தேன், இயேசு சுகமளிக்கிறார் என்று. படித்துவிட்டு எங்கே என்று பார்த்தால் விம்கோ நகர் 4, 5, 6 தேதிகளிலே சுகமளிக்க கூட்டம் என்று இருந்தது. 4ஆம் தேதி போய்விட்டது. 5ஆம் சனிக்கிழமை இரவு 10 மணி ஆகிறது. பிறகு 6ஆம் தேதி இருக்கிறது. பார்த்துவிட்டு நாளைக்கு நாம் அந்த இயேசு சுகமளிக்கிறார் கூட்டத்துக்கு போகலாம், நமக்கு எதாகலும் கொஞ்சமாகிலும் ஆறுதல் கிடைக்குமா, வியாதி குணமாகுமா என்று முடிவெடுத்து விட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் நன்றாக உடையை உடுத்திக்கொண்டு நான் அந்த விம்கோ நகர் மைதான் நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு சென்றேன். அங்கு போனபோது 10 பைசாவுக்கே பாட்டுத்தாள் விற்றார்கள், வாங்கிக் கொண்டேன். ஒரு சிலர் மைதானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே அமர்ந்து கொண்டேன். பிறகு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பாட்டு பாடினார்கள், சாட்சி சொன்னார்கள். ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உடல் பாதிப்புனால சரியா விளங்கவே இல்லை. பிறகு எல்லாரும் எழும்பி நிற்போம் என்று சொன்னார்கள். நான் எழும்பி நின்றேன். அந்த நேரத்திலே மழை தூறல் வந்தது. ஏற்கனவே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது உடலிலே. நாம் போய்விடலாம் என்று கண்ணை திறந்து திரும்பி பார்த்தேன். பார்த்தா எல்லாரும் நின்று கொண்டே இருக்கிறார்கள். நல்ல உடையை உடுத்திக் கொண்டு நின்று கொண்டே இருக்கிறார்கள். பார்த்துவிட்டு நான் கண்ணை மூடிக்கொண்டேன். அப்போது தேவ ஊழியர் மேடையிலிருந்து கூப்பிடுகிறார், யாராக வியாதியாக இருந்தால் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னார். நான் கைகளை உயர்த்தினேன். அங்கிருந்து ஜெபம் செய்தார்கள். அதன் பிறகு அந்த ஊழியர், நீங்கள் யாராகிலும் முழு நேர ஊழியத்திற்கு கர்த்தருக்கு சேவை செய்ய விரும்பினால் முன்பாக வாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதுல கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியல. முன்னாடி போயிட்டேன். நான் எதுக்கு முன்னாடி போனேன்னா, இன்னைக்கே வியாதி நல்லாயிடுமா போனேன். போன போது அந்த ஊழியர் ஜெபம் செய்தார். பிறகு திரும்பி வீட்டுக்கு கிளம்பினேன். வரும்போது 2 சகோதரர்கள் வாலண்டியர்ஸ் என்னை பார்த்து விசாரித்து என் நெஞ்சிலே கையை வைத்து ஜெபம் செய்து அனுப்பினார்கள். அங்கிருந்து நடந்தே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். அந்த பாட்டுத்தாள் எடுத்து அதில் தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சத்தம் போட்டேன், பாடனேன். விடிஞ்ச பேரு கேட்டாங்க, என்னப்பா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க கேட்டாங்க ஜனங்க. பாடிட்டு மறுநாள் திங்கட்கிழமை நான் வேலைக்கு போறேன். போயிட்டு ஒரு 11 மணி இருக்கும். பாத்ரூம் போலான்ட்டு போயிட்டு, பப்ளிக் பாத்ரூம் போயிட்டு டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து இருக்கும் போது சிந்திக்கிறேன், சனிக்கிழமை டாக்டர் கிட்ட போகணும். அவரு திங்கட்கிழமை வாப்பா உனக்கு முடிவு சொல்றேன்னு சொன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கூட்டத்துக்கு போனோம். அங்க ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு சாயங்காலம் டாக்டர் கிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என் உடலை நான் பார்த்தேன். என்னுடைய உடலை பார்த்தேன். வியாதிப்பட்ட மனிதன் என்று பார்த்தபோது அதே இடத்துல இந்த உடலிலே வியாதி மறைந்து விட்டது. என்னை விட்டு வியாதி ஓடிவிட்டது. என்னை நானே தொட்டு பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன். நாற்றமடித்த என் உடல் சுகமாயிருக்கிறது.
சனிக்கிழமை டாக்டர் கிட்ட போனோம், இன்னைக்கு இங்க இருக்கிறோம். நடுவில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இயேசுவின் கூட்டத்திலே எனக்கு அற்புதம் சுகம் கிடைத்து விட்டிருந்து விசுவாசித்தேன், நம்பினேன். தேவன் எனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். இயேசுவை எனக்கு அதிகம் அறியாதவன், இயேசு என்னை அறிந்திருந்தார். என்னை குணமாக்கினார், சுகமாக்கினார், அற்புதம் செய்தார். அதன் பிறகு பீடி பிடிக்கிற பழக்கம், சிகரெட் பிடிக்கிற பழக்கத்திலிருந்து என்னை இயேசு விடுதலையாக்கினார். சினிமா மோகத்திலிருந்து விடுதலையாக்கினார். என்னை யாருமே இயேசுவின் கூட்டத்திற்கு ஜபத்திற்கு வாருங்கள் என்றது அழைத்ததே கிடையாது. ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அழைத்ததே கிடையாது. எனக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைத்தது. அதன் பிறகு நான் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தெருவா அலைஞ்சேன். சர்ச்சு எங்க இருக்கு. கடைசியில நாகமணி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது எதிர்க்க மாடியில ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. அங்க மேல போனேன். சபையார் என்னை அரவணைத்தார்கள், ஆதரித்தார்கள், ஆலோசனை வழங்கினார்கள். சபைக்கு சென்றேன். பிறகு பைபிள் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாயிருந்தேன். ஒரு நாள் பைபிள் வாங்கிறது போனேன், காசு பத்தல. பிறகு அதுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருந்தது, அங்க போனேன். அங்கெல்லாம் வசதி படைத்தவர்கள் குஷன்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. நானும் போய் உட்கார்ந்த. முடிஞ்ச பிறகு என் கையில சங்கீதம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள், ஆமோஸ் என்ற புத்தகத்தை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு அந்த சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தேன். புரியல, ஆனாலும் படிச்சேன். கர்த்தர் நல்லவர். பிறகு போஸ்டர் பார்த்துட்டு ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க போய் பைபிள் இருக்கு, விலை கேட்டேன். என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, பைபிள் 25 ரூபா. வாங்க முடியல, கஷ்டமா இருந்தது. பிறகு அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நான் மனசிலேயே ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம்? நானு சிகரெட் பீடி குடியை விட்டுட்டேன், சினிமாவை விட்டுட்டேன். ஆனா பொய் பேசுறது என்னால விட முடியல. ஆண்டவரே, என்னால பொய் பேசுறதை விட முடியல. அதிலேயே பழகியாச்சு. சொல்லிட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு நான் வெளியே போவேன், பஸ் ஏறுவேன். ஏறின உடனே டிக்கெட்டு வாங்கும் போது என் வாய் பேசக்கூடிய ஊமையாயினும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணு. நான் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து பஸ் ஏறி டிக்கெட்டு வாங்குறேன். நான் ஊமையா இருப்பேன்னு பார்த்தா இல்ல, பேசுறேன். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், வந்து சேர்ந்துட்டேன். என்ன நடந்தது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து என் வாயை ஊமையாக்கவில்லை, நான் பேசிக்கொண்டது பொய்யை ஊமையாக்கினார். அல்லேலூயா! அவர் அற்புதர், நம்மை மாற்றுகிறவர். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தினந்தோறும் தேவனை பாடுவேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் செய்வேன். அதுவே எனக்கு ஆகாரம்.
கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. பிற்காலத்தில் நான் 21 முறை வேதாகமத்தை ஆரம்பித்து வாசித்து முடித்திருக்கிறேன். தேவ கிருபை. ஆங்கில வேதாகமம் வாசிப்பேன். தேவ கிருபை. 6 டிவி சேனல்ல பேசியிருக்கேன். தேவ கிருபை. பத்திரிகையிலே துணுக்குகள் எழுதுவேன். வாலிபர் பகுதி எழுதுவேன். சிறப்பு செய்தி எழுதுவேன். ஆசிரியர் பகுதி எழுதுவேன். தேவ கிருபை. 5 வேதாகம ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்கேன். தேவ கிருபை. 2ஆம் வகுப்பு படித்த நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது 3 எழுத்து கையெழுத்து போடவே கைகள் நடுங்கின. ஆனால் கர்த்தரோ ஞான கண்மலையாய் இருந்து எனக்கு படிக்க கற்றுக் கொடுத்தார், எழுத கற்றுக் கொடுத்தார். என்னை நம்பி திருச்சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலே பல மாநிலங்களுக்கு சென்று பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். பட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் துளிர செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், சப்பானில் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள் என்று. அதற்கு நானும் ஒரு சாட்சியாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகையால் இந்த வேளையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவனால் தொட்டு சுகப்படுத்த முடியும். நீங்கள் பேதையாக இருந்தாலும் ஞானமடைய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை அடியே நேரெடுக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி என்னை தொட்டு சுகப்படுத்தி என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தேன். கல்வி அறிவு இல்லாதவனுக்காக எனக்கு கல்வி அறிவை கொடுத்தீர். பேச தெரியாத எனக்கு பேச்சாற்றலை கொடுத்தீர். ஆண்டவரே, என்னை தொட்டு என் வாழ்க்கையில அற்புதராக இருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் தொட்டு அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.